ஹாய் வணக்கம், நான் உங்கள் பிரியா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சுக்குவோம். வானலை வச்சு தேவையான எண்ணெயை ஊற்றிக்குவோம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எண்ணெயை ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் வெங்காயத்தை போட்டுக்குவோம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்குவோம். கல்லுப்பு சேர்த்து வதக்கினோம்னா வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும். நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்குவோம். அது வதங்கினதுக்கப்புறம் பூண்டு ஒரு 5-6 பல் அரிஞ்சு போட்டிருக்கேன், அதையும் போட்டு வதக்குவோம். இப்போ அதுக்கு அடுத்து தக்காளி போட்டுக்குவோம். தக்காளி போட்டு நல்லா வதக்கணும். தக்காளி நல்லா வதங்கிறதுக்கு அது கூட கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்குவோம். மிளகாத்தூள் தேவைக்கேற்ப போட்டுக்கலாம். நான் 4 ஸ்பூன் போட்டிருக்கேன். மீன் குழம்புக்கு நல்லா காரமும் புளிப்பும் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதால் நான் காரம் நிறையாவே சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கிக்குவோம். தக்காளி நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சமாக அது கூட தண்ணி சேர்த்து நம்ம வதக்கினோம்னா தக்காளி நல்லா குழன்னு வெந்துடும். சாப்பிட்றதுக்கு ருசியாக இருக்கும். தக்காளியே நம்மளுக்கு வாயில் கிடைக்காது. அதுக்காக கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா வதக்கிக்குவோம். எவ்வளோ மீன் இருந்தாலும் நிறைய இந்த அளவுக்கு புளி சேர்த்தோம்னா குழம்பு நிறைய வரும், ருசியாகவும் இருக்கும். ஒரு மீன் இருந்தால் கூட புளி நிறைய ஊற்றி மிளகாத்தூள் நிறைய போட்டோம்னா நம்மளுக்கு சூப்பராக இருக்கும் குழம்பு. இந்த புளியை நான் ஊற வச்சு கரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ கரைச்சி எடுத்த புளியை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். நான் அந்த கிண்ண அளவு அப்படியே ஊற்றிக்கிறேன். ஊற்றுனதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். அதால் இன்னும் அந்த கிண்ணத்துலேயே ஒரு 1/2 கப்பு தண்ணி நான் ஊற்றிக்கிறேன். எவ்வளோ தண்ணி சேர்க்குறோமோ அவ்வளோ குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். அந்த தண்ணி ஃபுல்லும் நல்லா சுண்டுற வரைக்கும் நம்ம கொதிக்க விடணும். அதுதான் விஷயமே. நான் ஆற்று மீன் எடுத்திருக்கேன். ஆற்று மீனை நல்லா க்ளீன் பண்ணி பீஸாக அரிஞ்சு வச்சுருக்கேன். உங்களுக்கு ஆற்று மீன் கிடச்சா அது செஞ்சு பாருங்கள். அது டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும். இப்போ குழம்பு நல்லா சுண்டி போச்சு பாருங்கள். நான் அப்பயே காமிச்சதுக்கும் இப்போ காமிச்சதுக்கும் பாருங்கள் குழம்பு எவ்வளோ சுண்ட விட்டுருக்கேன்னு. இப்படி சுண்ட விட்டால் தான் மீன் குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். 2 நாள் வச்சிருந்தாலும் கெட்டு போகவே போகாது. இப்போ மீன் குழம்பு நல்லா சுண்டிருச்சு. இப்போ மீனை எடுத்து அதில் போட்டுடலாம். மீனை போட்டுக்கலாம். மீனை போட்டு கிண்டக்கூடாது. சும்மா அப்படியே குழம்பு உள்ளே மூழ்கிற மாதிரி அப்படியே இது பண்ணி விட்டுட்டு அப்படியே அதை டிஸ்டர்ப் பண்ணாத விட்டுறணும். சைலண்ட்டாக இருக்கணும். ஒரு 5 நிமிஷத்துலாம் ஒரு பக்கமாக வெந்துடும். அதுக்கப்புறமா நம்ம திருப்பி போட்டு லைட்டாக கரண்டி வச்சு லைட்டாக திருப்பி விட்டோன்னா இன்னொரு பக்கமும் வெந்துடும். வெறும் 10 நிமிஷம்தான். மீன் போட்டால் ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. குழன்னு ஆகிடும். 10 நிமிஷம்தான் மீன் போட்டு நம்ம குழம்பு ரெடி ஆகிடும். இப்போ மீன் வெந்துருச்சான்னு எப்படி பார்க்கலாம். மீனை வெந்துருச்சான்னு நம்ம லைட்டாக கரண்டி வச்சு அந்த மீனை லைட்டாக தோலை அப்படி சீண்டி விட்டோம்னா அப்படியே வரும் பாருங்கள். இந்த மாதிரி வந்துருச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். வேறு ஒன்றுமே கிடையாது. அவ்வளோதான், மீன் குழம்பு ரெடி. இறக்கிடலாம். அப்படியே சுட சுட வாழை இலையில் சாதத்தை போட்டு மீன் குழம்பு ஊற்றி சாப்பிட்டா செம்ம ருசி. உங்களுக்கு மீன் குழம்பு ரொம்ப பிடிக்கும்னா நம்ம மீன் குழம்புக்கு ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.